வணக்கம். மீண்டும் அதிமுகவில் அதிர்ச்சி செய்தி. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தற்பொழுது வேலுமணி, சி.வி. சண்முகம் அதிமுகவின் 5 எம்எல்ஏக்களுடன் தாவேகாவில் இணையப் போவதாகவும், இதனால் 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் மீண்டும் நடைபெறும் எண்ணிக்கை 47ஆக இருப்பது குறைந்து கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் தலைமை தொண்டர்களது மனதில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களது பதவியை பறித்த போதிலும் கூட நாங்கள் மீண்டும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டோம். சட்டப்பேரவையில் செய்தது தவறுதான் என்பதை நாங்கள் உணர்ந்து எடப்பாடிக்கு மன்னிப்பு கடிதங்களையும் கொடுத்தோம். ஆனால் எங்களது மாவட்ட செயலாளர்கள் பதவியை இன்று வரை எங்களிடம் வழங்கவில்லை. அதிகாரம் இல்லாத அதிமுகவின் தலைமை பதவியை வைத்து நாங்கள் என்ன செய்வது? சி.வி. சண்முகம் அவர்களது நிலைமை என்ன என்பதை எடப்பாடி வெளிப்படையாகவும் கூறவில்லை. கட்சியில் நீக்கிவிட்டாரா அல்லது கட்சியில் தான் தொடர்கிறாரா என்பதை எந்த ஒரு அறிவிப்பையும் எடப்பாடி வெளியிடவில்லை. தாங்கள் அதிமுகவில் சேவை செய்ய வேண்டிதான் நாங்கள் களத்திற்கு வந்துள்ளோம். எம்ஜிஆர் அவர்களது வழியில், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது வழியில் அதிமுகவை ஆட்சி பொறுப்பேற்க வைக்க வேண்டும், உங்களை முதல்வராக்க வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசையாக இருந்தது. ஆனால் நீங்கள் சுயநலமாக உங்களது தனிப்பட்ட விருப்பத்திற்காக எங்களை நிச்சயமாக இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் நாங்கள் இனிமேலும் அதிமுகவில் தொடர விரும்பவில்லை என்பதற்கேற்ப சி.வி. சண்முகம் அவர்களது வீட்டில் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் கடந்த 2 நாட்களாக ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் எஸ்.பி. வேலுமணி அவர்களது உதவியாளரிடமிருந்து கேட்டறிந்த தகவலின் அடிப்படையில் அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடக்கப் போகிறது. முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி 2 விஷயங்களை செய்ய போகிறார்களாம். அதிமுகவில் இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தது போல மீண்டும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 5 பேர் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணையப் போவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது நடந்தால் அதிமுகவின் நிலைப்பாடு நிச்சயம் அதிமுகவில் திமுகவிற்கு எதிராக இருந்த 50 ஆண்டுகால அரசியல் முடிவிற்கு வந்துவிடும். இனி திமுக வர்சஸ் தாவேகா என்ற அரசியல் களம் மாறிவிடும். அது நடந்தால் நிச்சயம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கக்கூடும் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தாலும் ஒன்றுதான், பதவியை ராஜினாமா செய்தாலும் ஒன்றுதான் என்ற குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஒரு தலைவன் சிறப்பாக செயல்படுகிறான் என்றால் அது தொண்டருக்குத்தான் பெருமை. தொண்டர்கள் மனவேதனை அடைகிறார் என்றால் அது தலைமை சிறப்பாக செயல்படவில்லை என்பதுதான் அதற்கு முன் உதாரணம். தற்பொழுது அதிமுகவில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் எடப்பாடியின் பேச்சை கேட்கவில்லை. மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடுமையான கோபம் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம் என்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். அதிமுகவில் மீண்டும் 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது அதிமுகவிற்கு அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.